சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? வேற யாரும் டாக்டர் பிரச்சனை? இவன் எனக்கு பையனா பிறந்தது பிரச்சனை, இவன் பிறந்ததுல இருந்தே பிரச்சனை. தம்பி, உன் பேர் என்னப்பா? டாக்டர், என் பேர் சீமான் டாக்டர். எத்தனாவது படிக்கிற? டாக்டர், நான் வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டாக்டர். ஓ, கொரோனா பேட்சா? ஆமாங்க டாக்டர். சொல்லுங்க சீமான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? கால் ரொம்ப வலிக்குது டாக்டர், என்ன பண்ணனே தெரியல. கால் வலி, கழுத்து வலி, தலைவலி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த போன் டாக்டர். போன். என்னது போனா? என்ன சொல்கிறீங்க? டாக்டர் போன் பேசுவோம்ல. 1 2 3 4. ஹலோ துபாயா? ஓ, ஃபோனை சொல்கிறீங்களா? என்ன தம்பி, அப்பா சொல்கிறதுலாம் உண்மையா? கேளுங்க டாக்டர், நான் சொல்கிறேன். காலையில் கண் திறக்கும் போதும் பார்க்குறதும் ஃபோன் தான், நைட்டு கண் மூடுறும் போதும் பார்க்குறதும் ஃபோன் தான், நேரமும் ஃபோன் தான். டாக்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒருவேளை ஃப்ராக்சர் ஏதாவது இருக்குமோ? என்னத்துக்கு பயம்? 24 நேரமும் நீ வந்து ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கீங்க, அப்போ வராத பயமா? ஃபீஸ் லெட்டர் வந்துருச்சு, ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட் வந்துருச்சு, நெருங்கிடுச்சு, அதுக்கு வராத பயமா உனக்கு? ஒன்றும் பயப்படாதப்பா, நான் ஒரு எக்ஸ்ரே எழுதி தரேன், அதை எடுத்துகிட்டு வா. ஃப்ராக்சராக இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேர் சீமான், ஏஜ் 11 16, எக்ஸ்ரே ஃபாலோட் பை கன்சல்டேஷன். டாக்டர் இருங்க டாக்டர், நான் சொல்கிறேன். நீ சொன்னது போதும்ப்பா. அந்த மனுஷன் எவ்வளோ பொறுமையாக தான் கேட்பாரு. நீ பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க. தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயு வயிறும் வேறு தான். என் கஷ்டம் உனக்கு தெரியும்னு தவிர உனக்கு புரியாது. அதனால் என் கஷ்டத்தை நானே சொல்லிக்கிறேன். ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இது நோய் காக்கு தெரியுமா? 2K கிட்ஸ் கஷ்டம் 90s கிட்ஸ்க்கு புரியுமா? இதுதான் டிஜிட்டல் இந்தியா. கேட்கும் போதே நம்பியா? நான் நெல்சன் வர்ற மாதிரி. அடடா, தம்பி பக்காவா பஞ்ச் பேசுறாரே. நம்ம பேசுறதெல்லாம் மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிற நம்ம மற்றவங்க பேசுறதை கேட்கணும்னு நினைக்கிறதே இல்லை. அ குட் லிசனர் இஸ் ஆல்வேஸ் அ குட் ஸ்பீக்கர். நம்ம பேசுறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அடுத்தவங்க பேசுறதை கேட்கறதும் முக்கியம். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மக்களே, கேட்டால் தெரிஞ்சுக்க முடியும், பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க, குட் கம்யூனிகேஷனை பார்ப்போம். வாங்க 2 பேரும் உட்காருங்க. சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? என் பையனுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர். தம்பி, உன் பேர் என்னப்பா? டாக்டர், என் பேர் சீமான் டாக்டர். எத்தனாவது படிக்கிற? டாக்டர், நான் வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டாக்டர். ஓ, கொரோனா பேட்சா? ஆமாங்க டாக்டர். சொல்லுங்க சீமான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், எனக்கு கால் ரொம்ப வலிக்குது டாக்டர். நான் வந்து ஒரு வாட்டி ஓடி வரும்போது தெரியாமல் காலை இடிச்சுக்கிட்டேன் டாக்டர். அப்போது ரொம்ப வலிக்குது. ஒரு வேளை ஃப்ராக்சராக இருக்குமா டாக்டர்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். ஒன்றும் பயப்படாதப்பா, நான் ஒரு எக்ஸ்ரே எழுதி தரேன், எடுத்துட்டு வா. ஃப்ராக்சர் கண்டுபிடிச்சிடலாம். பேர் சீமான், 16 ஏஜ், ஒரு எக்ஸ்ரே ஃபாலோட் பை கன்சல்டேஷன். ஓகே டாக்டர், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தைரியமாகவே இருக்குது டாக்டர். அப்போ எக்ஸ்ரே எடுத்துடுவேன் டாக்டர். கால் ஃப்ராக்சராக இருக்காதுன்னு நானும் நினைக்கிறேன் டாக்டர். எக்ஸ்ரேயில் பார்த்தா தெரிஞ்சு டாக்டர். அப்போ எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட செக் பண்ணிக்கிறேன் டாக்டர். ரொம்ப தேங்க்யூ டாக்டர்.
கண்ணில் ரொம்ப மஞ்சளாக இருக்கே, ஒரு வேளை எக்ட்ரஸாக இருக்குமோ? இன்க்ரீஸ் ரெஸ்பிரேஷன் ரேட், ஒரு வேளை எரித்மியாகவும் இருக்கலாம். நடையும் சரியில்லை, பார்க்கின்சன்ஸாகவும் இருக்கலாமே. என் பேர் கேக்யூ கீர்த்தனா கண்ணன் கபூர், MBBS MS FRCS சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. அண்ட் சொல்லுங்கள். தலைவலி டாக்டர். அண்ட் உன் பேர் என்ன? டாக்டர் என் பேர் வந்து பிரியங்கா. உன் வயசு என்ன? டாக்டர் ஐ எம் 28 years old. நீ எங்கே வேலை பார்க்குற? டாக்டர் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன். ஓ, ஐடியா. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருக்கனால ஐ ஸ்ட்ரெயின், பவர் கூடி இருக்கலாம். அண்ட் 10 to 12 hours சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனால ப்ளஸ் பேக் பெயின் இருக்கலாம். அண்ட் நைட் டியூட்டிஸ் வேறு இருக்கும்ல. ஸோ தே மேபி வேரியேஷன் இன் ஸ்லீப் சைக்கிள்ஸ் காசிங் மெலட்டோனின் டயர்னல் ரிதம். பெயினா, சைனஸ், மைக்ரைன், கிளஸ்டர், தண்டர்கிளாப், ரிபவுண்ட். டாக்டர் எனக்கு அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை டாக்டர், வெறும் தலைவலி தான். இதெல்லாம் தலைவலியோட பேர் தான். இது ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கும். டயக்னோசிஸ் பக்காவாக இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓ சரி டாக்டர், அப்படியே பண்ணிடலாம். இந்தாங்க, இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. CBC, RBC, EEG, ECG, யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? எப்பா டாக்டர், சாதாரண தலைவலி டாக்டர், ஒரு விக்ஸ் டப்பா கொடுத்தா சரியாயிடும். நீங்கள் என்னென்னா ஒரு 10 நோய் 10 டெஸ்ட்டு விதவிதமாக என்னென்னமோ சொல்கிறீங்க டாக்டர். நீங்கள் டாக்டரா இல்லை ஹோட்டல் சர்வரா? எப்பா விடுங்கப்பா சாமி. எதுக்கு இவ்வளோ நல்லா சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அதை யார்கிட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியலையே. குட் கம்யூனிகேஷன்ஸ், ரிட்டன் ஆர் ஓரல், begins with an understanding of the audience. If you can get inside their heads, you can find a way to connect, said by Deborah Bennett. சரி வாங்க மக்களே, நம்ம குட் கம்யூனிகேஷனுக்கு போகலாம். உட்காருங்க. உங்கள் பேர் என்ன? டாக்டர் என் பேர் வந்து பிரியங்கா. உங்கள் வயசு சொல்லுங்க. டாக்டர் ஐ எம் 28 years old. என்ன வேலை பார்க்குறீங்க? டாக்டர் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? தலைவலி டாக்டர். இப்போ ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ இல்லை டாக்டர், ஆனால் 2 days பேக் கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு. இப்போ நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன். இந்த டேப்லெட்ஸ் மட்டும் 2 days ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் சரியாகலைன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்தாங்க. ஓ சரி டாக்டர். இப்போ நீங்கள் போயிட்டு வரலாம். இது நார்மலாக வர ஹெட்டேக் தான். ஐடியில் ஒர்க் பண்ணால் காமனாக வரது தான். ஸோ இதை நினச்சி பயப்படாதீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. டேக் கேர். ஓ ஓகே டாக்டர். தலை உடம்புலாம் ஏதோ பண்ணுது தலை, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. விளக்கமா சொல்ற வெங்காயம். ஓ தலை, உனக்கு வந்து புரியுற மாதிரி சொன்னாதான் புரியுமோ? இதா கேளு. குளிர் காலத்துல படுத்தனா காய்ச்சலாகுது, சேத்துல நடந்தனா நமிச்சலாகுது, ராவா குடிச்சனா எரிச்சலாகுது. இதுதான் பிரச்சனை.
சரி சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேரு கொக்கி குமார். என்னது கொக்கி குமாரா? ஓ தலை, உனக்கு விளக்கமாக சொன்னால் தான் புரியுமோ, கேளு. அது ஒன்றும் இல்லை தலை, இதுக்கு முன்னாடி பேக்கரி கடையில் வேலை செஞ்சுருந்தேன், அதனால் பேக்கரி குமார். இப்போ டெய்லர் கடையில் வேலை செய்கிறேன், அதனால் கொக்கி குமார். அவ்வளோதான். சரி, ஊசி போடலாமா இல்லை மாத்திரையா? தலை, உனக்கு என்ன தோந்தோ செய், சரியானா போதும். எனக்கெல்லாம் ஊசி இல்லை, மாத்திரை தான். போ. ஓகே, அப்போ யூ டூ ஒன் திங். பேராசிட்டமால் 3 days 3 times எடுத்துக்கோங்க. சிட்ரசின் ஆல்சோ 3 days only. நைட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. தென் ஜெலுசில் யூ டேக் ஆஃப்டர் எவ்ரி மீல். நான் தலை, இங்கிலீஷில் பேசுகிற டஸ்ஸு புஸ்ஸுன்னு தமிழில் பேசு, தமிழில் போல். இந்த நீல மாத்திரை 3 வேளை 3 நாள். இந்த வெள்ளை மாத்திரை நைட்டு மட்டும் 3 நாள் சாப்பிடு. அதுக்கப்புறம் அந்த பிங்க் மாத்திரை கிடைக்கும், அது சாப்பிட்றதுக்கப்புறம் சாப்பிடு. சரியா? சரி டாக்டர், நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு, நான் போயிட்டு வரேன். மொத்தமாக ஒரு 150 ரூபா ஆகுது. நான் அதே 150? ஒன்று கணக்கு சொல்லி பார்ப்போம். 150 இந்த ப்ளூ கலர் மாத்திரை 40, வெள்ளை கலர் மாத்திரை 30, ஜெலுசில் 20, പിന്നെ ஜிஎஸ்டி அப்படியே தான் இருந்தால் கொடுத்துட்டு போப்பா. என்னடா இவன் திக்குறான், சரியில்லையே. நான் உங்ககிட்ட எதுக்கு தெரியுமா கணக்கு கேட்டேன்? காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், காசு இல்லாமல் ஒன்றும் வாங்க முடியாது. வாங்கலாமே, கடன் வாங்கலாம். என்னதான் பேஷண்ட் லோக்கலாக பேசினாலும் டாக்டர் தூக்கலாக பேசி சமாளிச்சிட்டாரே, கம்யூனிகேஷன் ஒழுங்காக போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் தப்பு. இப்போ ஸ்க்ரீனில் வர டெஃபினிஷன் நமக்கு நம்ம மேம் காமிச்சது தான். இதில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, லாஸ்ட் லைன் பாருங்கள். பிஹேவியர், ரைட்டிங், நான் வெர்பல் கெஸ்டர், இதுவும் கம்யூனிகேஷனுக்குள்ளே தான் வருது. டீட்டெயிலாக போகாமல் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, எல்லார் உடம்புல ஓடுறது ரத்தம் தான், எல்லார் தலைமுடியும் கருப்பு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கேஸ்டிசம், ரேஷியலிசம் போயிடும். தேங்க்யூ. வாங்க மக்களே, வழக்கம் போல் குட் கம்யூனிகேஷனுக்கு போகலாம். வணக்கம், கொஞ்சம் உட்காருங்க. என்ன தலை உடம்புல ஏதோ பண்ணுது தலை, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. சரிங்க சார், ஆனால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுமா? ஓ தலை, உனக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் புரியுமோ, இதா கேளு. குளிர்காலத்துல படுத்தனா காய்ச்சலாகுது, சேத்துல நடந்தனா நமிச்சலாகுது, ராவா குடிச்சனா எரிச்சலாகுது. இதுதான் பிரச்சனை. சரி சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேரு கொக்கி குமார். என்னது கொக்கி குமாரா? அது ஒன்றும் இல்லை தலை, இதுக்கு முன்னாடி பேக்கரி கடையில் வேலை செஞ்சுருந்தேன், அதனால் பேக்கரி குமார். இப்போ டெய்லர் கடையில் வேலை செய்கிறேன், அதனால் கொக்கி குமார். அவ்வளோதான். சரி, ஊசி போடலாமா இல்லை மாத்திரையா? தலை, உனக்கு என்ன தோந்தோ செய், சரியானா போதும். ஓகே, அப்போ யூ டூ ஒன் திங். பேராசிட்டமால் 3 days 3 times எடுத்துக்கோங்க. சிட்ரசின் ஆல்சோ 3 days only. நைட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. தென் ஜெலுசில் யூ டேக் ஆஃப்டர் எவ்ரி மீல். நான் தலை, இங்கிலீஷில் பேசுகிற டஸ்ஸு புஸ்ஸுன்னு தமிழில் பேசு, தமிழில் போல். சரி, அது உங்களுக்கு 3 டைப்ஸ் மாத்திரை இருக்குது. சரியா? அதில் ஒன்று பேராசிட்டமால், அது ப்ளூ கலராக இருக்கும். அது 3 நாளைக்கு 3 டைம்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்புறம். ஓகே, அதுக்கப்புறம் சிட்ரசின் அப்படி ஒரு டேப்லெட் இருக்குது. அது ஒயிட்டாக இருக்கும், குட்டியாக. சரியா? அது 3 நாளைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் மட்டும். ஓகே, இன்னொரு டேப்லெட் இருக்குது. அது ஜெலுசில், அது நல்ல பிங்காக ரோஜா கலராக இருக்கும். சரியா? இது 3 சாப்பிட்டா போதும், எல்லாம் ஓகே ஆகிடும். நீங்கள் நைட்டில் காது, கழுத்து இவையெல்லாம் கவர் பண்ணிட்டு தூங்குங்க. ரோட்டில் செருப்பு போட்டு நடங்க.
இனிமேல் ராவே இல்லாமல் சுத்தமாக ட்ரிங்க் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் தெரியும் மது நாற்றுக்கும் வீட்டுக்கும் கேடு. உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோ. சரி, அப்புறம் வாங்க போங்கன்னு பேசி பழகிக்கோங்க. ஏன்னா அதுதான் மரியாதை. உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி சரி டாக்டர் நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு, நான் போயிட்டு வரேன். இதில் அந்த ப்ளூ கலர் மாத்திரை ஒரு 40 rupees ஆகிடும். அந்த வெள்ளை கலர் மாத்திரை ஒரு 30 rupees. அந்த ஜெலுசில் வந்து 20 rupees. இது டோட்டல் ஒரு 90 rupees ஆகிடும். நீங்கள் கேட்டது கரெக்டு தான். ஆனால் நாங்கள் டாக்டர்ஸ் தானே, இப்படி ஏமாற்ற மாட்டோம் சார். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர்.